தென் மாவட்டங்களில் குற்ற சம்பவங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுரையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் காவல்துறை உயரதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு திருப்திகரமாக உள்ளது. சென்னையை தொடர்ந்து திருப்பூரிலும் ஆய்வு நடத்திய பீகார் அரசின் குழுவினர் பாராட்டு. வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக போலி வீடியோக்களை வெளியிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு. வீடியோக்களை நீக்கவும் வங்கிக் கணக்குகளை முடக்கவும் காவல்துறை பரிந்துரை. பார்வையாளர்கள் எண்ணிக்கையை அதிகரித்து பணம் சம்பாதிக்கவே வதந்திகளை பரப்புகின்றனர். வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை பாயும் என திருப்பூர் எஸ்பி சசாங்க் சாய் எச்சரிக்கை. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக அமல்படுத்துகிறது தமிழக அரசு. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ பரபரப்பு குற்றச்சாட்டு. புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்பியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு. சென்னை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி நடவடிக்கை. திமுக அரசுக்கு துணிவிருந்தால் என்னை கைது செய்யட்டும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சவால். அரசை தேடி மக்கள் வரும் காலம் மாறி மக்களை தேடி அரசு செல்கிறது. மதுரை கள ஆய்வில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. விவசாயிகளின் வருமானத்தை பெருக்க தனி கொள்கையை அரசு வகுத்துள்ளது. விவசாயிகளின் கோரிக்கை கேட்டு பட்ஜெட் தயாரிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. சென்னையில் தனியார் பேருந்து சேவை திட்டத்திற்கு எதிர்ப்பு. மும்பை போன்ற மாநிலங்களில் திட்டம் தோல்வி அடைந்ததாக போக்குவரத்து சங்கங்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் தனியார் பேருந்துகள் அனுமதி தருவதை கண்டித்து அரசு பேருந்து ஊழியர்கள் நாளை ஆர்ப்பாட்டம். பணிமனைகள் முன் நாளை போராட்டம் நடைபெறும் என CITU அறிவிப்பு. சென்னையில் தனியார் பேருந்து சேவை என வெளியான தகவலுக்கு மாநகர போக்குவரத்து கழகம் மறுப்பு. தனியார் பேருந்து சேவை வெறும் ஆலோசனை மட்டுமே, நடைமுறையை அரசு இன்னும் அனுமதிக்கவில்லை என மாநகர போக்குவரத்து கழகம் விளக்கம். புதுச்சேரியில் துபாகூர் ஆட்சி நடைபெற்று வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடும் தாக்கு. NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்ட விவகாரம். பாஜக அரசு கடுமையாக சாடி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் 9 பேர் பிரதமர் மோடிக்கு கடிதம். புதுச்சேரியில் ஸ்ட்ரீட் பிளே என்ற பெயரில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள். பாண்டி, பல்லாங்குழி, கண்ணாமூச்சி விளையாட்டில் குழந்தைகள் உற்சாகம். உதகை உதயமாகி 200 ஆண்டுகள் நிறைவையொட்டி புத்தக திருவிழா. கவனத்தை ஈர்க்கும் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள். குற்றவாளியை கண்டுபிடிக்க உதவிய CCTV கேமராவுக்கு மாலை போட்டு மரியாதை. குறிஞ்சிப்பாடியில் காவல் உதவி ஆய்வாளரின் வினோத செயல். டென்மார்க் நாட்டில் ஒளி திருவிழா கோலாகலம். LED விளக்குகளை உடலில் கட்டிக்கொண்டு நகரம் முழுவதும் வலம் வந்த மக்கள். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும். 8, 9 ஆகிய தேதிகளில் டெல்டா தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு.